இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் உள்ள பயங்கரவாத முகாம்கள் மீது ராணுவத்தினர் அதிரடியாக தாக்குதல் நடத்தியதில் பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். காஷ்மீரில் உள்ள உரி ராணுவ தலைமையகத்தில் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 18 வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர். இது தொடர்பாக டெல்லியில் வியாழனன்று பேட்டியளித்த ராணுவ போர் நடவடிக்கைகளுக்கான டைரக்டர் ஜெனரல் ரன்வீர் சிங், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் செயல்பட்டு வரும் பயங்கரவாத முகாம்கள் மீது புதனன்று நள்ளிரவில் இந்திய ராணுவத்தினர் அதிரடி தாக்குதல் நடத்தியதாகவும் இத்தாக்குதலில் பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவித்தார். சமீப காலமாக இந்தியாவிற்குள் பயங்கரவாதிகளின் ஊடுருவல்கள் அதிகரித்துள்ளதாகவும் அதனால் எல்லையில் பயங்கரவாத முகாம்கள் செயல்படுவதை அனுமதிக்க முடியாது என்றும் ரன்வீர் சிங் கூறினார். பயங்கரவாத முகாம்கள் மீது ராணுவ தாக்குதல் குறித்து பாகிஸ்தான் ராணுவத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரில் பாகிஸ்தான் ஒத்துழைப்பு அளிக்கும் என எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்திய ராணுவம் எந்த அவசர நிலையையும் எதிர்கொள்வதற்கான தயார் நிலையில் இருப்பதாகவும் ரன்வீர் குறிப்பிட்டார். Now, based on very specific and credible information which we received yesterday, that some terrorist teams had positioned themselves at launch pads along the line of control with an aim to carry out infiltration and terrorist strikes in Jammu and Kashmir and various other metros in our country. The Indian Army conducted surgical strikes last night at these launch pads. The operations were basically focused to ensure that these terrorists do not succeed in their design of infiltration and carrying out destruction and endangering the lives of citizens of our country.